மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு குரு வக்கர பலன்களை பார்க்கலாங்க. மேசராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 2ஆம் இடம் என்றால் சரியான 2ஆம் இடம் எது? சரியான 2ஆம் இடம் என்றால் ரிஷபராசி தாங்க, நான் மறுக்கலை. இருந்தாலும் நட்சத்திர பாதங்கள் மூலமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திர பாதங்களுக்கும் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திர பாதங்களுக்கும் சரியான 2ஆம் இடம் எது அப்படிங்கிறத என்னுடைய 40 வருட அனுபவ காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த ஒரு அமைப்பை இப்போது நாம் பார்க்கலாங்க. அசுவினி முதல் பாதத்துக்கு கிருத்திகை 2ம், அசுவினி 2ற்கு கிருத்திகை 3ம், அசுவினி 3க்கு கிருத்திகை 4ம், அசுவினி 4க்கு ரோகிணி 1ம், பரணி 1ற்கு ரோகிணி 2ம், பரணி 2க்கு ரோகிணி 3ம், பரணி 3க்கு ரோகிணி 4ம், பரணி 4க்கு மிருகசீரிடம் 1ம், கிருத்திகை முதல் பாதத்துக்கு மிருகசீரிடம் 2ஆம் பாதம் ஒரு சரியான 2ஆம் இடமாக நட்சத்திர பாதங்கள் மூலமாக வருங்க. அந்த அடிப்படையில் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அந்த மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்கரம் அடைகிறாருங்க. இந்த வக்கர காலத்தில் எந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மேச ராசியில் எந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா, கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்க. ஐப்பசி 9ஆம் நாள் மிருகசீரிடம் முதல் பாதத்துக்கு போகிறாருங்க. அப்போது பரணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்க. கார்த்திகை 13ஆம் நாள் பார்த்திங்கன்னா ரோகிணி 4ஆம் பாதத்துக்கு போகிறாருங்க. அப்போ யாருக்கு நல்ல பலன், ஒரு சிறப்பான பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்க. மார்கழி 12ஆம் நாள் பார்த்திங்கன்னா ரோகிணி 3ஆம் பாதத்துக்கு போகிறாருங்க. அப்போ யாருக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரணி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்க. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, தை மாதம் 22ஆம் நாள் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பழையபடி பார்த்திங்கன்னா ரோகிணி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்துக்கு வராருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் முதல் பாதத்துக்கு போகிறாருங்க. மிருகசீரிடம் 2ஆம் பாதத்துக்கு போகிறாருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாருங்க, மிதுன ராசிக்கு. இதுதான் ஒரு நடைமுறையில் வக்கர காலத்தில் வரக்கூடிய ஒரு வக்கர கால பலனுங்க. இந்த மாதத்தில் எந்தெந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத ரொம்ப இப்போ தெளிவாக பார்த்துருக்குறோம். அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.